ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். சீக்கிரமாம்மா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வா. என்ன பாக்குற? உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரையா கிஸ் பண்ண முடியும்? அக்கா, என்ன நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்? நான் இங்க வந்ததுல இருந்து உன் புருஷன் எனக்கு ரொம்ப மரியாதை தராரு, உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. எப்படி இப்படி மாறினாரு? எனக்கே புரியலடி. பொறுத்திருந்து பாப்போம். வேதாளம் எப்ப முருங்கை மரம் ஏறும்னு யாரால சொல்ல முடியும்? அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அக்காவும் தங்கச்சி உட்காந்துட்டு இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, சீக்கிரமா வாங்க. என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? போட்டோல பார்த்து பிடிச்சதுனால தானே எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிருக்கேன். சரி, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாம்பளை தட்டு மாத்திக்குவோம். நட்ராஜரின் மகளும் எனக்கு மைதனியாய சுனிதாவே, கருப்பையாவின் மகனும் சக்திவேலும் தம்பியுமான பாண்டிக்கு திருமணம் செய்து தர மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நானும் சம்மதிக்கிறேன். கொஞ்சம் உள்ள வரியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தைக்கு காது குத்த போற, அவளை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வா சொல்லிட்டு இப்ப நிச்சயமா பேசுற. அவ முகத்து கூட காட்டாம ஹாஸ்டல்ல பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தேன். அவளை இப்படி இங்க கொண்டு வரதுன்னு யோசிச்சேன். அதனால ஒரு சின்ன போய் சொல்லி உனக்கு காது குத்துனேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை நான் உன்னை கேட்டேனா? கேட்கல. இருந்தாலும் எனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொறுப்பு? அவன் மூஞ்சு முகர கட்டிய பொறுப்பு இருக்கிறவன் இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கவே மாட்டான். கள்ளச்சாலையை காய்ச்சிட்டு அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான், யார் யாரை வச்சிருக்காரு இந்த ஊருக்கே தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான். அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினேன்? எண்ணி பார்க்கல, 2-3 கட்டு கொடுத்தான். உன் நெஞ்சில இறக்கமே இல்லையா? கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல தான் பணம் கொடுப்பாங்க, இங்கே மாப்பிள்ள பணம் கொடுத்திருக்கான். அது நினைச்சு சந்தோஷப்படாம நீ ஒப்பாரி வைக்கிறிய. அவளை வெட்டி நான் ஆத்துல போட்டாலும் போடுவேனே தவிர. ஹலோ சுனில், நான் சுனிதா பேசுறேன். என்ன பிரிஞ்சு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதே. சுனில், நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளு. ஓகே, நான் சீரியஸா கேக்குறேன், சொல்லு. குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக என் அக்கா புருஷன் என்ன அழைச்சிட்டு வர சொல்லல. என் அக்கா கிட்ட போய் சொல்லி நான் இங்க வந்த உடனே எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கான். விழிஞ்ச கல்யாணம். எனக்கு பயமா இருக்கு. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? மாணவர வரைக்கும் போனாலும் பயப்படாத. அங்க போய் திரும்பி பார்த்தா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் தான் உட்காந்துருப்பேன். நீ தைரியமா இரு. ஹலோ சுனில், நான் சுனிதாவோட அக்கா பேசுறேன். நீ உடனே கிளம்பி வந்து எப்படியாவது இங்க இருந்து சுனிதாவை அழைச்சிட்டு போயிடு. இனிமே எங்களால உனக்கு போனும் பண்ண முடியாது, வெளியில வரவும் முடியாது. அக்கா, கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் புருஷனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இரு, சுனிதா கிட்ட கொடுக்குறேன். சுனில். ஹே, அவன் யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வா சுனில், நான் காத்துட்டு இருப்பேன். ஐயோ டேய், என்னடா அவன் வரேன்னு சொன்னா அந்த சுனில இன்னும் வர காணுமே. அவன் வருவான்னு சொல்லி அவன் உள்ள தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு திக்கு திக்குன்னு வயித்துல கலக்குதுடா. என்னடி புடவைலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்ட? நான் கட்டிக்கலனா அவனுங்களே கட்டி விட்டுருவானுங்க போல இருக்கு. எதுக்கு வீணா சண்டை போடணும்? அத நானே கட்டிக்கிட்டேன். என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? இன்னும் சுனில் வரல தெரியுமா? அவன் எப்பவும் இப்படிதான் தவிக்க விடுவான். விளையாட்டு புத்தி ஜாஸ்தி, ஆனா எப்படியும் வந்துருவான். என்ன ஓடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு, அவன் வரானான்னு பாக்குறேன். சமர்ப்பயாமி
சீக்கிரம் போய் கூட்டா. ஏய் முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு, சுனில் இன்னும் வரல. பொறுமையா இரு, வந்துருவான். என்னை விட நீ டென்ஷன் ஆகுற. நேரம் நெருங்க நெருங்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு கிண்டலா இருக்காடி? அக்கா, மணவர வரைக்கும் நான் போனாலும் எனக்கு தாலி கட்டுறது சுனிலா தான் இருக்கும். நீ கவலைப்படாம இரு. என்னவோ உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி. ஐயோ இந்தம்மா, இங்க என்ன வேலை? மேல போய் பொண்ணு ரெடி பண்ணு. சர்வோபசார பூஜாம் சமர்ப்பய. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.